சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஹவாலா மற்றும் கருப்பு பணம் உள்ள வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், முழு விவரம். அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி மண்மலை பாலக்காடு கிராமத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவர் வீட்டில்தான் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு ஒரு கொள்ளை நடந்தது. அதாவது 9 பேர் கொண்ட கும்பல் உடனடியாக அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்த வீட்டிற்குள் இருந்தவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டி அவர்களிடம் இருந்த பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டனர். ஆனால் அப்போது அங்கு பெருமளவில் பணம் இல்லை. குறிப்பாக அவர்கள் அணிந்திருந்த நகைகள் 20 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அந்த கும்பல் தப்பியது. இந்த நிலையில் தான் இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணை நடத்தி தனிப்படை அமைத்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் அவர்கள் 4 தனிப்படைகளை அமைத்தார். இந்த 4 தனிப்படைகளும் தீவிர விசாரணை மேற்கொண்டது. குறிப்பாக அந்த கொள்ளை நடந்த மண்மலை பகுதியிலிருந்து மெயின் ரோட்டிற்கு வரும் சாலையில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர். அதே போல கொள்ளையர்கள் தப்பி சென்ற கார் அவ்வழியை கடந்து சென்றதை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த கார் எந்த வழியாக சென்றது என்பதை அவர்கள் ஒவ்வொரு சிசிடிவி கேமரா மூலமும் ஆய்வு கொண்டனர். குறிப்பாக 200 சிசிடிவி கேமராக்கள் மூலமாக சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் வழியாக அந்த கார் கோவைக்கு தப்பி சென்றதை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த காரின் உரிமையாளர் யார் என்பதை கண்டறிந்து அந்த காரின் உரிமையாளரை பிடித்து விசாரணை நடத்துகையில் இந்த காரில் பயணித்தவர்கள், அதாவது பிரபல ரவுடிகளான திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ், அதே போல திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் தண்ணீர் பந்தல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகிய 2 ரவுடிகளையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் தான் தெரிய வந்தது, இதில் ஏற்கனவே இவர்கள் சிறைக்குள் இருந்த போது அவருடன் விஜயகுமார் என்பவரும் சிறையில் இருந்திருக்கிறார். அந்த விஜயகுமார் மூலமாகத்தான் இந்த கொள்ளை அரங்கேறியது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் 3 பேரும் ஜாமீனில் வெளிவந்த பிறகு அவர்கள் ஒரு திட்டம் தீட்டிருக்கார்கள். குறிப்பாக கோவை சுந்தராபுரத்தில் லார்ட் ஸ்பை என்ற பெயரில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்றை விஜயகுமார் நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஏஜென்சியில் உதவியாளராக சந்தியா என்பவரும் பணியாற்றி வந்தார். இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டிருக்கார்கள். குறிப்பாக ஹவாலா பணம், அதே போல கருப்பு பணம் எங்கு அதிகமாக புரளுகிறது, யார் வீட்டில் அதிக அளவில் புரளுகிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு பகுதி வாரியாக கண்காணிக்க, அதன் அடிப்படையில் எந்த வீட்டில் அதிக அளவில் பணம் புரளுகிறதோ அந்த வீட்டில் இவ்வாறு கொள்ளையடிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் தான் கடந்த 29ஆம் தேதி ஆத்தூர் அருகே உள்ள ஓய்வு பெற்ற விஓ வேணுகோபால் என்பவர் வீட்டில் நுழைந்து அவர்கள் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கார்கள். ஆனால் அந்த கொள்ளையின் போது வீட்டில் பெருமளவில் பணம் இல்லை. இதன் காரணமாக அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த 20 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக பாஜக பிரமுகரான அயோத்தி ரவி என்கிற ரவிச்சந்திரன், அஸ்வின் காந்த், ஆனந்தகுமார், அதே போல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ், அந்த லார்ட் ஸ்பை நிறுவனத்தை நடத்தி வந்த விஜயகுமார், அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய சந்தியா ஆகிய 6 பேரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினால் மேலும் எவ்வளவு இந்த சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் வெளியே வரும். குறிப்பாக நாகர்கோவில், பல்லடம், மதுக்கரை ஆகிய இடங்களிலும் இவர்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் ஹவாலா பணம் இருக்கும் என கருதி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு அவர்கள் கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த வீடுகளில் பணம் இல்லாததை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கடந்த 29ஆம் தேதி இந்த கொள்ளையில் அரங்கேறியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.